ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கவி சமையல். இன்றைக்கும் ஒரு நைட் ரொட்டீன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம நைட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளானது தான், அதிகமான ரெசிபிலாம் எதுவும் நம்ம செய்ய போகிறதில்ல. ஏன்னா மத்தியானம் வச்சா லெஃப்ட் ஓவர் சாம்பார் இருக்குது நிறையவே. அதனால் மாவு வெளியில் தான் வாங்கியிருக்கோம். தோசையும் இப்போ அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் இஞ்சி பூண்டு எப்படி அரைக்கிறதுன்றது நான் சொல்கிறேன்னு சொன்னேன். சரி, ஓகே, நான் இப்போ இஞ்சி பூண்டு அரைக்கணும். ஏன்னா நம்ம 65 பண்ண போகிறோம். சிக்கன் வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க. வேலை விட்டு வரும்போதே சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காங்க 1/2 kg. அதனால் நம்ம இஞ்சி பூண்டு அரைக்கும் போதே சரி இதையும் நம்ம எப்படி அரைக்கிறோன்றதை சொல்லிடலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காண்டி நான் இப்போ அதை வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இங்கே பூண்டுலாம் உரித்து வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு க்ளோஸ்அப் பார்க்குறேன். இப்போ நான் ட்ரைபாட் வச்சு எடுத்துகிட்ருக்கேன். இந்த பக்கம் இஞ்சி கட் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் கூட அப்படியே பேசிக்கிட்டே இதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்டு நான் எப்படி அரைக்கிறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, அதே மாதிரி என்னோடய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை ஏதாவது மாற்றணுமா அப்படின்றதும் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும். எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இது மாதிரி பண்ணுங்கள் அது மாதிரி பண்ணுங்கன்னு உங்களுக்கு விருப்பமான ஐடியாக்களையும் எனக்கு கொடுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ, ஏன்னா நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக தான் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பண்ணுவோம். ஆனால் ஆப்போசிட் சைடு இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் அதோட மிஸ்டேக்ஸ்லாம் உங்களுக்கு தான் தெரியும். அதனால் நீங்கள் அது மாதிரி எதுனா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பாப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம சிக்கன் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அதனால் அவங்க பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி தராங்க. எப்போவுமே பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணுவாங்க எங்கள் பாப்பா தான். ஏன்னா எனக்கு கொஞ்சம் நான் எப்போவுமே வருஷம் 365 நாளும் ஒரு பேஷன் மாதிரி தான். ஏன்னா அன்ஹெல்தியான ஒரு கேர்ள். நான் கேர்ள்னு சொல்லலாம். கேர்ள் லிஸ்ட்டில் தானே இருக்கேன். லாண்டியா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒன்லி 28 தான். அதனால் கேர்ள் லிஸ்ட்டில் நானாக சேர்த்துக்கிட்டேன். ஆனால் என் பொண்ணு என் தங்கச்சி மாதிரி இருப்பாள். எனக்கு சீக்கிரமாக மேரேஜ் ஆனதுனால அது மாதிரி கொஞ்சம் ஹெல்த்து ரீசனாக நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் அதிகமாக தண்ணியில் கை வச்சாலும் எனக்கு கை கால்லாம் இழுக்கும். அதனால் எங்கள் பாப்பா எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பெண் பிள்ளைங்க இருந்தீங்கன்னா உங்கள் மம்மிக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள். அது வேலையாக நினைக்காதீங்க, அம்மாவுக்கு ஒரு ஹெல்ப்பாக பண்ணி கொடுங்க. அதை நான் இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிறேன். அப்புறம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, எந்த ஊருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது மாதிரியான ரெசிபிஸ்லாம் நான் கூட ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவாக போடுவேன். இந்த சைடு இது ஃபேமஸ்ன்ற மாதிரிலாம் நிறைய டிஷ்ஷஸ்லாம் இருக்கும் இல்லையா. அப்போ நீங்கள் இப்போ எந்த ஊருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே உங்களுக்கு பிடிச்ச ரெசிபிஸ் கூட நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோவாக போடலாம். இப்போ வாங்க நம்ம இஞ்சி பூண்டுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்றதை பார்க்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு இங்கே பாருங்கள், நான் 2 பவுலில் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே வாங்க பார்க்கலாம். இஞ்சி 2 மடங்காக, 1 மடங்கு இஞ்சி 2 மடங்காக பூண்டு எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் எப்போவுமே இஞ்சி ஈக்குவல்டு கூட போடலாம். ஆனால் அதிகமாக போடாதீங்க. பூண்டு பார்த்திங்கன்னா இஞ்சி விட 1 மடங்கு அதிகமாக இருக்கணும். நான் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இஞ்சி இவ்வளோ இருக்குது, பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி பவுலில் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இஞ்சியை போட்டு ஒரு சுற்றிடுங்க. ஏன்னா அது நல்லா குறைன்னு நல்லா அரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக போடணும். கல்லுப்பு அதிகமாக போட தேவையில்ல. நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள். 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் நீங்கள் பாதி வெளியவும் பாதி ஃப்ரீசரில் கூட வைக்கலாம். இல்லைன்னா நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட போதும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ரொம்ப கூலிங்கில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. வெளியிலேயே நீங்கள் வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கணும்னு இல்லை. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா சுத்தமான நல்லெண்ணெய். இது இந்த இஞ்சி பூண்டுக்கு நல்ல ஒரு ப்ரெசர்வேட்டிவாக இருக்கும், கெட்டு போகாமல் பார்த்துக்கும். அதுக்காக தான் நான் இந்த நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணோம். அவ்வளோதான். இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பூண்டையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்க வேண்டியதாக, தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். அதேமாதிரி கையில் இது பண்ணாதீங்க. லாஸ்ட்டாக கண்டெய்னரில் மாற்றி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். ஸ்பூன் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது கெட்டே போகாது, நல்லாவும் இருக்கும். நீங்கள் இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும்.
அதுக்கு தான் வந்து இது கெட்டு போகாமல் இருக்க மஞ்சளும் கொஞ்சமாக கல்லுப்பு நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் சேர்க்குறோம். இப்போ நான் இது வந்து அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் அரைச்சிங்கன்னா நாள் எப்படி நம்ம அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு நல்லா எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் லாஸ்ட் நாள் வரையுமே இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து இது ஃபில் பண்ணிடுறேன். கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கண்டெய்னரில் வந்து கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டேன். இதே மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு 25 டேஸ் வரும். அடிக்கடிக்கு கலவை சாதம் அந்த மாதிரிலாம் வெஜிடபிள் பிரியாணி அந்த மாதிரிலாம் செஞ்சேன்னா எனக்கு ஒரு 20 டேஸ் மேலே வரும். உங்களுக்கு எவ்வளவோ அதே மாதிரி இதே மெத்தட் தான் நீங்கள் அரைச்சி பாருங்கள். கண்டிப்பாக இது 1 மாதம் நீங்கள் வெறும் ஃப்ரிட்ஜில் வச்சாலே நீங்கள் வந்து கெட்டே போகாது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோன்னா, இங்கே வந்து நான் கொஞ்சம் வந்து 65க்கு இதுலேயே அப்படியே வச்சுருக்கிறேன். இப்போ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே மதியானம் செஞ்ச சாப்பாடெலாம் இருக்குது. கொஞ்சம் கிச்சன்லாம் கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். இது வந்து மத்தியானம் வச்ச சாம்பார் அப்படியே இருக்குது. ஏன்னா அவங்க மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரல, அதனால் நிறையவே இருக்குது. கொஞ்சம் சாதம் இருக்குது. அதுக்கப்புறம் மத்தியானம் பண்ண கொஞ்சம் பொட்டேட்டோ ஃப்ரை இருக்குது. அப்புறம் இதில் வந்து அப்பளம் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இப்போ 65க்கு தேவையான பொருள் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். வாங்க பார்க்கலாம். இப்போ இது நைட்டு ரொட்டீன்ன்ற வீடியோன்றதுனால நான் இதையும் இன்க்ளூட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி 2 டைம் சிக்கன் 65 வந்து போட்டிருக்கேன். இதே மாதிரி தான் எங்கள் ஊர்லேருந்து இந்த மாதிரி பேக்கிங் வந்து மசாலா கிடைக்கும். ரெடிமேட் மசாலா தான். இது மாதிரி நிறைய மசாலா இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி மசாலா விருப்பம் இருக்கோ நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அந்த மிக்ஸி ஜாரை ஒரு இதில் சொல்லணும்னா 1/4 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் கழுவி எடுத்து அந்த தண்ணி தான் இருக்குது. அதனால் நான் இதுலேயே இது சேர்த்துக்கிறேன். போதும் இதுக்கு. இந்த மாவுலேயே வந்து எல்லாமே சேர்த்துருப்பாங்க. கார்ன்ஃப்ளவர் எல்லா மாவும் சேர்த்துருப்பாங்க அவங்களே. கொஞ்சமாக சால்ட்டு மட்டும் பத்தாமல் இருக்கும், அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த மிச்சம் இருக்கிற இஞ்சி பூண்டு விழுத அந்த தண்ணியை வந்து நான் இதிலே சேர்த்துறேன். ஏன்னா கரெக்டாக தான் இருக்கும், அதனால சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அளவு வந்து 1/2 டீஸ்பூன் வந்து எனக்கே குளருது. 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. 1/2 kgக்கு போதும். நீங்கள் 1 kgக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுசாகவே ஒரு 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் இது ரெடிமேட் தான் நான் 2 டைம் போட்டிருக்கேன். அதனால் இது வந்து ரெசிபியெல்லாம் நான் இன்க்ளூட் பண்ணலை. நான் நைட்டு என்ன பண்ணுறேன்றதுனால இதை நான் உங்களுக்கு காட்டுறேன். எண்ணெய் வந்து இங்கே காய வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ஒன்றா சேர்த்துற வேண்டியதான். இந்த மசாலா வந்து நீங்கள் ஊறணும்லாம் இல்லை, உடனே கூட போடலாம். அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். நீங்கள் கடையிலலாம் 65 வாங்கினா எந்த டேஸ்ட்டில் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். நான் எங்கள் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். எங்கள் ஊர் எந்த ஊருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குடியாத்தம். இப்போ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டுடுறேன். இப்போ கொஞ்சம் மீடியமான இதில் வச்சிடலாம். இது இந்த ஃபஸ்ட்டு போட்டு இந்த பேட்ச் எடுத்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்துகிட்டு சிக்கன் 65 நான் செகண்ட் பேட்ச் போட்டிருக்கேன். பாயில் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து தோசையும் மதியானம் வச்ச சாம்பாரும் தான். எங்கள் பாப்பா அதுக்குள்ளேயே தோசையும் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நான் சாப்பிட தான் போகிறோம். இது சுட சுட சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும். சிக்கன் 65 மத்தியானம் வச்ச நல்லா மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்ட சாம்பார். அதுக்கு அடுத்தது நம்ம சிக்கன் 65 இருடா காமிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் வந்து மத்தியானம் செஞ்ச சாப்பாடு இருக்குதுன்னு நான் உங்களுக்கு முதல்ல காமிச்சிருப்பேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பாயில்டு எக் எங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் வந்து எப்போயாச்சும் விரத நாள், வெள்ளி செவ்வாழை தவிர்த்து எல்லா நாள்லேயும் நாங்கள் முட்டை வந்து வேக வச்சு சாப்பிடுவோம். அவ்வளோதான் நைட்டு டின்னர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.